இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன், நாளை நான் உயர்வாக போகிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னுடைய மனைவி தான். ஈவன் சைக்காட்டிஸ்ட் தோத்துட்டாங்க என்னோடய லைஃப்பில், டாக்டர்ஸ் தோத்துட்டாங்க. இது எதுவுமே செய்யாத ஒன்று என்னுடைய மனைவி செஞ்சாங்க. அன்கண்டிஷனல் லவ் பண்ணாங்க. Let's Go Holidays presents தலைவன் தலைவி audio launch powered by Lakshmi Ceramics, Prithvi Women's Innerwears, your perfect partner. Medway Hospitals வழங்கும் Behind It Cinema powered by Dr. Sri Verma Oil Tharum Ayurveda. Chinmay first ever solo concert in Chennai VGP Golden Beach Resort நடக்க போது. உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க. ஒரு அடிக்டட் பர்சனாலிட்டி இருக்காங்க இல்லையா, ஒரு அடிக்டட் பர்சனாலிட்டியை அவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது யாராலையுமே முடியாது. ஹலூசினேஷன்லாம் எனக்கு வரும். பார்த்துக்கிறதுக்கு பின்னாடி இருந்தது தலைவி, என்னுடைய தலைவி. கொஞ்சம் உணர்ச்சி வசமும் படுவேன். ஆமாம், உணர்ச்சி வசப்படணும்னு நினைக்கிறேன். என்னுடைய கத்தல், என்னுடைய புலம்பல் எல்லாத்தையும் பார்த்தவங்க அவங்க தான். என்னுடைய மனைவிக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன். வாங்க வாங்க கீதா. அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு இல்லை, நான் அவருக்கு தேங்க்ஸ் தான் சொல்லிக்கிறேன். இந்த பாட்டு வந்து என்னோட ரொம்ப பர்சனலான ஒரு சாங், இவர் எழுதியிருந்த பாட்டு. அண்ட் அதை பாடும்போது பயங்கர எமோஷ்னலாக எனக்கு ஒரு வேவ் வந்து என்னை அட்டாக் பண்ணிச்சு வரிகள்னால. எங்கள் 20 வருஷம் முன்னாடி ஒர்க் பண்ண சாங். Let's Go Holidays presents தலைவன் தலைவி audio launch powered by Lakshmi Ceramics, Prithvi Women's Innerwears, your perfect partner. அவர் ஒரு பாடல் எழுதியிருக்காரு. அந்த பாடலை வந்து எழுத்தா படிக்கும் பொழுதே எனக்கு கண் கலங்கிருச்சு அப்படின்னு டைரக்டர் சொன்னார் இன்னைக்கு காலைல. அந்த பாட்டை வந்து அவர் விஷுவலாக யோசிக்கும் போதே அவர் ரொம்ப கனத்த இதயத்தோடு தான் அதை எழுத சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு பேத்தாஸ் சாங். ஆனால் அதை அவர் எழுதி அனுப்பும்போது அதை படிக்கும் போதே அப்படி கனத்துச்சு எனக்கு அப்படின்னு சொன்னார். அப்படி கனமான வார்த்தைகளுக்கு, ஆழமான உணர்வுகளுக்கு சொந்தக்காரரான கவிஞர் கார்த்திக் நேதா அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது. ப்ளீஸ். போதாத பறவை ஒன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் இறைந்தது இன்று, கடலால் தீராத எறும்பின் தாகங்கள் நிலையின் மேலாடும் பனி துளி தீர்க்கும், தீயை நீ பகிர்ந்தாலும் ரெண்டாய் வாழும். சார் வணக்கம். மேம் வணக்கங்க. அவர் சொன்ன மாதிரி வந்து பாண்டியராஜ் சார் சொன்னார், இந்த மாதிரி அந்த பாடல் வரிகள் அப்படியே அவரை உலுக்கிச்சு அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு வந்து படிக்கும் பொழுதே ஒரு உணர்வை உங்களோட வரிகள் கொண்டு வந்ததுன்னா அந்த சிச்சுவேஷனை எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ண முடியுமா? அது உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுத்த ஒரு தழுவலா, இல்லை இந்த சிச்சுவேஷனை யோசித்து நீங்கள் எழுதின வரிகளா? முதல்ல எல்லோருக்குமே வணக்கம். ரொம்ப மனசு கொஞ்சம் பல நேரங்களில் சொற்களற்று தான் மனசு இருக்குது. சொற்கள் வரும்போது அது கவிதையாகவும் பாடலாகவும் வந்துடுது. அப்படி தான் இந்த படத்துக்கும். சேதுனாக்கு முதல்ல வெண்ணிலா கபடிக்குழுவிலேருந்து அண்ணனை பார்த்துக்கிட்டே இருக்கார். என்னைய தோழர் விவேக் சொன்ன மாதிரி என்னை நானே பார்த்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆமாம், அது பார்த்துக்கிறதுக்கு பின்னாடி இருந்தது தலைவி, என்னுடைய தலைவி. நான் முதல்ல அவங்கள பற்றி சொல்லிடுறேன். கொஞ்சம் உணர்ச்சி வசமும் படுவேன். ஆமாம், உணர்ச்சி வசப்படணும்னு நினைக்கிறேன். ரொம்ப கல்லாகவும் பாறையாகவும் இருந்த மனசை ஒரு பனியின் கனிவா அல்லது ஒரு விசும்பின் கனிவாக மாற்றியது என்னுடைய மனைவி தான். இந்நேரத்தில் அதை நினைக்கும் போது கொஞ்சம் அப்படி, ஏன்னா நான் வாழ்ந்த வாழ்க்கையை, என்னோடய கடந்த காலத்தை எல்லோருக்கும் ஒரு செய்தியாக, செவிவழி செய்தியாக தெரியும். நான் வாழ்ந்த வாழ்க்கையை நான் ரொம்ப நெருக்கமாக நானே பார்த்துருக்கேன். எனக்கு இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய அன்னை, என்னுடைய தந்தை, என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி இவங்க காரணம். நான் இன்றைக்கி உன்னதமாக மாறிக்கிட்டு இருக்கிறதுக்கு, நாளை நான் உயர்வாக போகிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னுடைய மனைவி தான். ஆமாம், அதனால் ஒரு அடிக்டட் பர்சனாலிட்டி இருக்காங்க இல்லையா, ஒரு அடிக்டட் பர்சனாலிட்டியை அவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது யாராலையுமே முடியாது. ஈவன் சைக்காட்டிஸ்ட் தோத்துட்டாங்க என்னோடய லைஃப்பில், டாக்டர்ஸ் தோத்துட்டாங்க, கிளினிக் தோத்துருச்சு. இது எதுவுமே செய்யாத ஒன்று என்னுடைய மனைவி செஞ்சாங்க. அன்கண்டிஷனல் லவ் பண்ணாங்க, பிளைண்ட் லவ். அது நாங்கள் திருமணமாகிருந்த முதல் 2 வருடங்கள் வந்து நான் வித்ட்ராவல் சிம்டமில் இருந்தேன். என்னோடய அடிக்ஷன்லேருந்து வெளியே வந்து சோபரில் இருந்தாலுமே அந்த வித்ட்ராவல் சிம்டங்கிற அந்த கண்டிஷனில் இருந்தேன். ஹலூசினேஷன்லாம் எனக்கு வரும், நிறைய டெலியூஷனுக்குள்ளே போவேன். அந்த மாதிரி டைமில் அவங்க எதுவுமே பண்ணல. அவங்க நான் செய்கிறத அப்படியே உட்காந்து, ஒரு குழந்தை இப்படி மலைத்துளி விழுறதை பார்க்குமோ, ஒரு காக்கா இப்படி வானவில்லை பார்க்குமோ, அந்தமாரி தன்னுடைய உணர்வுகள் எல்லாம் அப்படியே உறைஞ்சி வச்சுக்கிட்டு என்னுடைய கத்தல், என்னுடைய புலம்பல் எல்லாத்தையும் பார்த்தவங்க அவங்க தான். இந்த தலைவன் தலைவி படத்தில் நான் எழுதுறதுக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா
இந்த திரைப்படத்தில் இந்த பாடல் மூலிமா என்னுடைய மனைவிக்கிட்டேயும் நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன். இந்த பாடல் அப்படி ஒரு பாடல் தான். என்னுடைய மனைவியின் அன்பு படியாக சிறகா இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த தலைவன் தலைவி மூலமாக என்னுடைய மனைவிக்கிட்ட நான் நிறையா தப்பு செஞ்சுருக்கேன், நீ மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். இங்கே தான் இருக்காங்க. இங்கே வந்திருக்காங்களா? அதான் எங்களோட அடுத்த அவங்கள கேள்வி. மேலே ப்ளீஸ் கூப்பிடலாமா? இந்த அற்புதமான மொமெண்ட்ல நீங்க அவங்க கூட இங்க இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ப்ளீஸ் வாங்க கீதா. ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுக்கலாம். அவ்வளோ 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 ஆழமான ஒரு அன்பு அந்த வார்த்தைகள்ல. உங்களை பற்றி தான் ரொம்ப 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 உன்னதமாக ரொம்ப பேசினாங்க. அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ் அண்ணா. நாங்க வந்து அப்படி திருஷ்டி சுத்தி போடணும் போல இருக்கு. அவர் உங்களை பத்தி பேசின வார்த்தைகளும் இந்த பையனோட இங்க பாக்குற அந்த ஃபேமிலி ஒரு மொமெண்ட்டும். எஸ், தேங்க்ஸ் அண்ணா. முதல்ல தலைவன் தலைவிக்கு வாழ்த்துக்கள். உங்கள் படக்குழுக்கு பொதுமக்கள் சார்பாக சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஹாப்பி நான் இதில் வந்ததில். அப்புறம் அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னு இல்லை, நான் அவருக்கு தேங்க்ஸ் தான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எப்போ அவருக்கு நான் ஒய்ஃப் ஆனனோ அப்போதுல இருந்தே நான் தான் வீடு இயக்கம் எல்லாமே. கூட இருக்கேன், வீடாக இருக்கேன், எல்லாமே இருக்கேன். அந்த நீ எல்லாவும் இரு அவ்வளோதான் அப்படின்ற ஒரு வேண்டுதலை மட்டும் எனக்கு வச்சு என்னை இயல்பாக உலாவ விடுறாரு. அப்படிங்கும் போது நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஸோ அவர் என்கிட்ட மன்னிப்புலாம் கேட்க வேண்டியதில்லை, நானும் உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. அதுதான் எங்களோட தலைவன் தலைவி மொமெண்ட்டு. தேங்க்யூ ஸோ மச். ஒரு நிமிஷம் ப்ளீஸ் நீங்கள் மேடையிலே இருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன மொமெண்ட்டோ எங்கள் சார்பாக நாங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முதல் முறையாக நீங்கள் இணைஞ்சிருக்க இந்த நேரத்தில் எஸ் நீங்கள் ஒரு அந்த அன்பின் அடையாளமான அந்த ஐகானிக் பொம்மையை வந்து அவர்கிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் சார். ப்ளீஸ். அதாவது ஜெயிக்கிறவங்க வந்து தலைவன் தலைவியா ஆகிறத விட தலைவன் தலைவியா ஜெயிக்கிறது தான் ஸ்பெஷல். அந்த மொமெண்ட் தான் இது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அண்ட் இந்த மொமெண்ட்டில் இந்த தருணத்தில் நானும் ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். இவர் எழுதியிருந்த பாட்டு, இந்த படத்தில் எழுதியிருந்த பாட்டு வந்து நான் 2004 கம்போஸ் பண்ண பாட்டு. ஒன் ஆஃப் மை ஓல்டஸ்ட் கம்போசிஷன்ஸ். அது கரெக்டான ஒரு ஸ்பாட், எப்போயாவது ஒரு நாள் அதை நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு இருந்தேன். இதுக்கு எனக்கு ரொம்ப பர்சனலாக சில பாடல்கள் வந்து ரொம்ப பர்சனலாக இருக்கும், நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். நம்ம அதை பற்றி பெருசாக அது சொல்கிறதுனால எந்த யூஸும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம பண்ணுவோம். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு பர்சனல் ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாட்டு வந்து என்னோட ரொம்ப பர்சனலான ஒரு சாங். இவர் எழுதியிருந்த பாட்டு. அவர் எழுதி அனுப்பிச்சோன்னு எனக்கு அந்த பாட்டு ஒரே டேக்லேயே பாடிட்டேன் அந்த பாட்டை ஃபுல்லாகவே. அண்ட் அதை பாடும்போது பயங்கர எமோஷ்னலாக எனக்கு ஒரு வேவ் வந்து என்னை அட்டாக் பண்ணிச்சு வரிகள்னால. அந்த ஃபீலிங் எனக்கு பெருசாக வந்ததில்லை, அப்பப்போ வந்திருக்கு. பட் ஒரு பாட்டு பர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம அதில் எங்கள் 20 வருஷம் முன்னாடி ஒர்க் பண்ண சாங்கு, அந்த வரிகள் வந்து பயங்கர டீப்பாக இருந்தது. அண்ட் அந்த மன்னிச்சிருன்றது ரொம்ப பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அவர் சொல்லும்போது எனக்கு புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அண்ட் தெய்வமே மனசிலிருந்து மன்னிச்சிரு அப்படின்னு ஒரு லைன் எழுதியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் எனக்கு ஐம் ஸோ ஹாப்பி இவரோட எங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறது. சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, பட் நிறைய ஒர்க் பண்ணலாம். ஐம் வெரி வெரி ஹாப்பி டு ஹவ் ஒர்க்ட் வித் கார்த்திக் நேத்தா சார். சூப்பர். அவங்க எனக்கு சேதுனாவும் சொல்லுவார். நிறைய பேர் எனக்கு சொல்ல, எனக்கு சி சத்யான்னு சொல்லி ஒரு கம்போசர் இருக்கார்ல, அவர் தான் என்னுடைய குருநாதர் இங்கே சென்னையில். அவர் வந்து எப்பயுமே சொல்லுவார், கார்த்திக் நேத்தாவோட ஒர்க் பண்ணுடா, சூப்பராக எழுதுவார் அப்படின்னு சொல்லி. அதை நான் கேஷுவலாக எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஹீஸ் அன் அப்சல்யூட் லெஜெண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அவருடைய உணர்வுகளை வார்த்தைகளாக எழுதுறது. நிறைய பாடல்கள் வரும்போது சாரி நான் மைக்கை பிடிங்கி பேசுனதுக்கு பேசணும். ப்ளஸ்
21 வருடத்துக்கு அப்புறம் ஒரு பாட்டு வெளியில் வரப்போகுது, அது எங்களுடைய இதயத்தை திருட போது, வருட போது, மன்னிப்பு கேட்காதவர்களை நெருடவும் போகுது அப்படின்றப்ப நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பாட்டை கேட்கறதுக்கு. எனக்கு அதை ரெக்கார்ட் பண்ண உடனே முடிஞ்சிருச்சு, அதோடைய பர்பஸ் சால்ட் அப்படி ஃபீல் ஆச்சு எனக்கு. அது நம்ம ரிலீஸ் பண்ணி அது ரீச் அதெல்லாம் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடுச்சு. அது ரொம்ப பர்சனலாக இருந்தது. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. சூப்பராக இருந்தது, செமையாக இருந்தீங்க. அண்ட் அந்த ஒரு எம்பத்தி இருக்கிறவங்களால் மட்டும்தான் உணர்வுகளை வந்து இப்படி கடத்த முடியும். இல்லாட்டி நமக்கே ஒரு விஷயம் நடந்திருக்கணும், அப்போ தான் அதை பற்றி பேசுவோம். எம்பத்தி அதிகமாக இருக்கும்போது இப்போ விவேக்கோடலாம் ரெகுலராக ஒர்க் பண்ணது ரீசன் வந்து அவருக்கு நல்ல எம்பத்தைஸ் பண்ண தெரியும். மற்றவங்களுடைய வலியும் வேதனையும் அவங்களோட வாழ்வியலும் புரிஞ்சிக்க முடியணும். அது இவருக்கு ரொம்ப சூப்பராக வருது. ஸோ பல உயரங்கள் போகணுன்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னொன்று என்னோடய சேதனாக்கு எழுதியிருக்கேன். அவரும் ஒரு மாதிரி அந்த தலைவன் சொல்லலாம் வர என்னோடய வாழ்க்கையில். நிறைய நேரங்களில் என்னை வந்து ஊக்கம் கொடுத்து என்னை மேலே மேலே தட்டி கொடுத்துருக்கார். பல நேரங்களில் தள்ளி நின்று அவன் விழுந்து எந்திரிச்சு வரட்டும் அப்படிங்கிற அன்பையும் காமிச்சிருக்கார் அவர். அதனால் ரொம்ப நெருக்கமான நிறைய பேர் இருக்கிற படம் அது. பாண்டியராஜனுக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தில் எழுதணும்னு நினச்சதுக்கு, அதுவும் அப்படி ஒரு பாடல் கொடுத்ததுக்கு. இதெல்லாவற்றுக்கும் மேலே சந்தோஷ் நாராயணன் சார், அவர் என்ன போக ஒரு வேளை நான் அண்ணன் கூப்பிடுவேன்னு நினைக்கிறேன். இப்போ சார்னே வருது. ஆனால் அவரோட மியூசிக்கை நான் எப்படி பார்க்குறேன்னு முதல்ல சொல்லிடுறேன். ஒரு கவிஞனா, ஒரு திரைப்பாடலாசிரியனா, ஒரு சமூகத்தின் அசைவுகளை கூர்ந்து நோக்கக்கூடிய ஒரு மனிதனாக எப்படி பார்க்குறேன்னா, நம்ம இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வரலாற்று ரீதியாக காலங்கள் பிரிப்போம். சங்ககாலம், சங்கம் மருவிய காலம், பல்லவ காலம், நாயக்கர் காலம், பக்தி இலக்கிய காலம், அப்படி ஐரோப்பிய காலம். அதே மாதிரி இப்போ நவீன காலம், பின்னவீன காலம். இசையிலையும் அப்படி ஒரு வரலாற்று பரிணாமம் இருந்துக்கிட்டே இருக்கும், எல்லா துறைகள்லையுமே இருக்கும். ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்தபோது அந்த மாடர்ன் டைம், நவீன காலகட்டம்னு சொல்லலாம். அந்த நவீன காலகட்டத்தின் பிரதிபலிப்பாக இசையில் நடந்த பாப் கல்ச்சர் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக கொண்டு வந்து தமிழ் நிலத்துக்குள்ளே அப்படி பரப்பி விட்டவர் அவர். அதற்கு முன்னாடி இருந்த ராஜா சார் வந்து இந்தியன் கிளாசிக், வெஸ்டர்ன் கிளாசிக், ப்ளஸ் நம்ம நாட்டார், நம்ம பழங்குடி இசை, இது எல்லாத்தையுமே தன்னுடைய திரை இசைக்குள்ளே ரொம்ப ஆழமாக பொதிஞ்சு கொடுத்தவர். சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய இசையை பார்க்கும்போது, நான் ஒரு ரசிகனா இசையை கேட்கும்போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, நவீன காலகட்டத்துக்கு பிறகு ஒரு காலகட்டம் இப்போ இருக்குது, போஸ்ட் மாடர்னிசம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம், போஸ்ட் மாடர்ன் பீரியட். அது இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது போஸ்ட் மாடர்ன் பீரியடாக இருக்குது. அது என்ன ஒரு விஷயமான இருக்குன்னா, அந்த போஸ்ட் மாடர்னோட இசை என்னவாக இருக்குது, நான் உலகம் முழுக்க நான் ஒரு ரசிகனாக பார்க்கும்போது ஒரு டீகன்ஸ்ட்ரக்ஷனை வலியுறுத்தக்கூடிய, அவிழ்க்கக்கூடிய, உடைக்கக்கூடிய இந்த சிதைவினுடைய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதனுடைய பிரதிபலிப்பாக இசையும் இருக்குது. நம்ம தமிழ் சூழலுக்குள்ள சந்தோஷ் நாராயணன் அவர்கள் வந்த பிறகு அந்த போஸ்ட் மாடர்னிசம்ங்கிற அந்த காலகட்டத்திற்கு ஏற்ற இசையை அந்த காலத்தில் எங்கே சொல்கிறது, இப்போ வெஸ்டர்னில் நடந்துகிட்டு இருக்கிற அதே காலகட்டத்தில் இங்கேயும் கொண்டு வந்துட்டார் அவர். ரொம்ப வியப்பான ஒன்று. வெஸ்டர்னில் நடந்து முடிஞ்சு அங்கே ஓஞ்சி போன பிறகு இங்கே அந்த இசை மற்ற நாடுகளுக்கெல்லாம் வரும். அதுவும் டெவலப்பிங் கண்ட்ரீஸான நம்ம இந்தியா மாதிரி நாடுக்கு ரொம்ப நாட்களுக்கு பிறகு, ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு வரும். ஆனால் போஸ்ட் மாடர்ன் இப்போ ஸ்பானிஷில் நடந்துக்கிட்டு இருக்கா, அமெரிக்காவில் நடந்துக்கிட்டு இருக்கா, சைமல்டேனியஸாக இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கு. இவரால் அவ்வளோ ஒரு டீப்பாக அவ்வளோ ஆழமாக இசை பண்ணுறார். அவர் அங்கேருந்து இன்ஃப்ளூயன்ஸாக அவர் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. இவருடைய மனமும் போஸ்ட் மாடர்ன் மனமாக இருக்குங்கிறது தான் மேட்டர். இந்த கான்டெம்பரரி பீரியடோட அகம் அவருக்குள்ளே இருக்கிறதுனால அப்படி தன்னியல்பில் அந்த இசை அவருக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் அவரோட ஃப்ரேசஸ் எல்லாம் அப்படி இருக்குது. சில பாடல்கள் அவரோட ஃப்ரேசஸ்லாம் பார்க்கும்போது இது வரைக்குமான தமிழ் ரசிகன் எவனுமே அந்த மாதிரி ஃப்ரேசஸ் பார்த்துருக்க மாட்டான். ஏனால் அந்த அகம் எல்லாவற்றையும் உடைத்து விட்டு புதிய ஒன்றில் முகிழ்த்த ஒரு அகமாக இருக்குது. அதனால் அந்த அகத்திலிருந்து ரொம்ப இயல்பாக இசை வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி ஒரு மனிதனுடைய படத்தில் முதல்ல இந்த படத்தில் தான் நான் எழுதியிருக்கேன். நம்ம விவேக் சொன்ன மாதிரி நிறைய எழுதணும்னு ஆசையாக இருக்குது, நிறைய எழுதுவேன்னு நினைக்கிறேன். விவேக் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், அவ்வளோதான் இப்போதைக்கு இதுதான் சொல்ல தோணுது. ஜெகனண்ணாக்கு என்னுடைய நன்றி. மற்ற அந்த மேம், நித்யா மேம், தயாரிப்பாளர் ஐயாக்கு. 3ஆம் பெரிய திரைப்படம் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நான் சினிமாவுக்கு ஓடி வந்ததுக்கு காரணமான படம் அந்த பாட்டு, கண்ணை கலைமானே உங்கள் படம் தான். அதனால் ரொம்ப படைஞ்சு உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். உருப்படாமல் போகிறதுக்கு பதிலாக ஒரு கவிஞனாக மாறிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு காரணமாக வந்தது கண்ணதாசன். ஆமாம், மற்றபடி ரொம்ப நெகிழ்ச்சியாக தான் இருக்குது. நிறைய உயரங்களுக்கு நான் போவேன்.
தலைவன் தலைவி ஆடியோ லான்ச். டைட்டில் ஸ்பான்சர் லெட்ஸ் கோ ஹாலிடேஸ் டிராவல் பியாண்ட் பவுண்டரிஸ். பவர்ட் பை லக்ஷ்மி செராமிக்ஸ். எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ், எல்லாமே ரெடி ஸ்டாக். பிருத்வி விமென்ஸ் இன்னர்வேர்ஸ், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். டிஜிட்டல் பார்ட்னர் பிஹைண்ட் வுட்ஸ். Let's Go Holidays presents தலைவன் தலைவி audio launch. Powered by Lakshmi Ceramics, Prithvi Women's Innerwears, your perfect partner. Medway Hospitals வழங்கும் Behind It Singotthamalai powered by Dr. Sri Verma ஆயுள் தரும் ஆயுர்வேதா. Chinmay first ever solo concert in Chennai VGP Golden Beach Resort நடக்க போது. உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க.